வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை, அதாவது உண்மையான மலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ இங்கே வந்து க்ளவுட் சீடிங் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் ரெயின் ரொம்ப நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதாவது ஒரு ஜெட்டு ஏரோப்ளைனில் போயிட்டு ஒரு வகையான சால்ட்டை வந்து க்ளவுடில் வந்து சீட் பண்ணிடுறாங்க. அது வந்து வாட்டர் டென்சிட்டி அதிகமாக்கி அந்த மலையை அப்படியே க்ளவுட்லேருந்து உடச்சிட்டு வெளியே வர வச்சிருது. ஸோ இப்படி ஆர்டிஃபிஷியல் ரெயின் இந்த ஊரில் நிறைய கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த மலை வந்து நிஜமான ஒரு மலை. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு புதுசாக ஒரு சீசனே உருவாக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயரும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வந்து மழை வந்தது. இந்த வருஷமும் பிப்ரவரிக்கு அப்புறம் மழை வந்தது. எதுக்குடா விடுவானே, எதோ பண்ணுறோம், நம்மக்கிட்ட குளிரும் வெயிலும் மட்டும்தான் இருக்குது, புதுசாக ஒரு சீசன் உருவாக்கிடுவோன்னு சொல்லிட்டு யூஏஇ கவர்மெண்ட் புதுசாக ஒரு சீசனையே உருவாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நிஜமான மழை. எனக்கு தெரிஞ்ச சீசனே மாற்றி கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இயற்கையே மாற்றக்கூடிய சக்தி மனிதனுக்கும் இருக்குங்கிறத வந்து இவங்க கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ண வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. பட் அதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. தண்ணி போகிறதுக்கு நிறைய ரோடில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக ஸ்கூல்ஸு, பப்ளிக் செக்டர்ஸ்லாம் லீவ் விட்டுறாங்க. 2 நாள் ஷார்ஜாலாம் இப்போ லீவு. இப்போ தான் ஈது ஹாலிடேஸ் 5 நாள் முடிஞ்சு வந்தது, திரும்பவும் 2 நாள் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ரெயின்கான ஃபெசிலிட்டிஸும் இவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.